இருக்கிற கட்டில் போய் மாற்றி மாற்றி கேட்கணும், ஒரே ஆள்கிட்ட கேட்கணும். கேளுங்க அவங்களோட கோரிக்கை அப்படியே கேட்கணும். உங்களோட கோரிக்கை என்னம்மா? எங்களோட கோரிக்கை, நாங்கள் உழைச்சி எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, கொடுக்கல காசு எங்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லை. நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அட்டையிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, கொடுக்கப்படுறதில்ல. அவங்க வாங்கிட்டு தூக்கி வச்சு அது ஒன்றும் பெரிய பெரிய ஆளுங்க வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க. நாங்கள் உழைச்சதுக்கு எங்களுக்கு கூலி வேணும், காசு குடிக்க எங்களுக்கு விட மாட்டேன்றாங்க. கங்காணி மாதிரி எங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க. எங்களுக்கு எலும்பெல்லாம் தெரிஞ்சிச்சு, எங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்களோட கோரிக்கை நாங்கள் உழைச்சதுக்கு எங்களுக்கு நியாயமான நீங்க ஸ்ட்ரைக் பண்ண தோணி எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. 2 நாள் யாராவது ஒன்று கேட்டாங்களா? வரைக்கும் எப்படி ஸ்ட்ரைக்கு இன்னமா என்ன கோரிக்கை யாருமே கேட்கல. கம்பெனில இருந்து எதனா மறுபடியும் வந்துருச்சா? நீங்க யூனியன்காரங்கிட்ட கேட்டீங்களா? உங்க யூனியன் சொல்றாங்க. ஆனா நாங்களா எங்களுக்கு யூனியன் வேண்டாம். நீங்க எத்தனை வருஷமா வேலை பார்த்துருக்கீங்க? நான் 29 வருஷமா வேலை பார்க்குறேன். 29 வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க. உங்களோட சம்பாதியம் என்ன? இப்ப சம்பாதனை 3 ரூபாயில இருந்து இப்ப 230 ரூபா வரைக்கும் நான் வேலை செஞ்சிருக்கேன். சரி. இப்ப விக்கிற விலைவாசிக்கு அந்த 230 ரூபாய் எனக்கு பத்தாது. பத்தாது. எனக்கு 500 ரூபாய் சம்பளம், 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட எனக்கு பத்தாது. இப்ப எனக்கு 500 ரூபாய் சம்பளம். நீங்க எத்தனை வருஷமா சம்பளம் கொடுத்ததில்ல? 19% கொடுக்கணும்னு அறிகுறிக்கு, ஆனா 19 இல்ல, 8% தான் கொடுத்துருக்காங்க. 8.33. சரி, உங்க இவ்வளவு நல்லா சம்பாதிச்சதுல நீங்க ஏதாவது சேமிச்சு வச்சிருக்கீங்களா? இல்லையே. சேமிக்கிற அளவுக்கு நீங்க சம்பளம் கொடுக்கறதில்ல அவங்க. ஆஸ்பத்திரிக்கு போனாலும் நல்ல மாத்திரம் கிடையாது. நாங்க 200 300 1000 ரூபாய் வாங்கிட்டு வெளியேறதுக்கு போய் மூணாறுல போய் ஊசி போட்டுட்டு வரணும். அப்பதான் எங்களுக்கு உடம்பு மறுநாள் வேலை செய்ய முடியும். ஆஸ்பத்திரி இருந்தும் உங்களுக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க. சரி வர இல்ல, அப்படிலாம் இல்ல. சரி, இல்ல, எலும்பு தேஞ்சு போச்சு. சரி, உங்களுக்கு ஆஸ்பத்திரியில நீங்க மருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆஸ்பத்திரி ஸ்டாஃபுக்கு வந்து இவங்களுக்கு நல்லா நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தங்க செயின் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன கேக்குறீங்க? கொடுத்துருக்காங்க. அதை நாங்க